வணக்கம் விவசாய நண்பர்களே, பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். விவசாயம் வந்து தொழில் கிடையாதுங்க, எங்களோட அடையாளம், வாழ்வியல் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து விவசாயம் விவசாயி எப்போதுமே காலரை தூக்கிட்டு சொல்லணும், நான் விவசாயின்னு. படித்தவன் வேலை விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? நிறையா பேர் இப்போ பார்த்திங்கன்னா படித்தவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஆச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி காட்டில் இருக்கான், ஃபுல்லாகவே தக்காளி ஃபுல்லாக போட்டிருக்காங்க, நல்ல அறுவடை தான். நம்ம நடவு நட்டுருக்கோம், இது நம்ம அக்கா வயல். அதனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தக்காளி, ஊடு பயிர் முள்ளங்கி. ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன், தக்காளியில் எப்படி முள்ளங்கி ஊடு பயிர் சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ முள்ளங்கிலாம் ஃபுல்லாக பிடிங்கிட்டாங்க, தக்காளி அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காயாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போகிறேன், எப்படி காய் நல்லா காய்ச்சிருக்கு, உங்களுக்கு வீடியோ போகிறேன் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் தக்காளி விவசாயம் பண்ணுங்கள், நல்ல லாபம் இருக்குது. கரெக்டாக அந்த பருவத்துக்கு போட்டோம்னா நமக்கு விவசாயத்தில் எப்போதுமே விவசாயத்தில் நஷ்டமே வராதுங்க. நம்ம கரெக்டாக விவசாயம் பண்ணோம்னா எப்போதுமே நமக்கு நஷ்டம் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊடு பயிர், ஒரு பயிர்லையே இன்னும் 2 பயிர் போட்டோம்னா நல்ல லாபம் இருக்குது. அது மாதிரி ஊடு பயிர் என்றைக்கு நம்ம போட்டு கற்றுக்குறோமோ அப்போ தான் விவசாயத்தில் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி சொல்ல முடியும். ஏன்னா ஒரே பயிரை நம்பி நம்ம போட முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதை ஊண்டியிருப்பேன், பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டு 1 கிலோ 60 ரூபா 70 ரூபா இருக்குது. ஆனால் நீ காய் வச்சு பிஞ்சு வச்சு நீ அறுக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா. முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டப்போ நல்லா ரேட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 வாட்டி முள்ளங்கி போடும்போது நல்லா ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா இப்படி மூட்டை ரேட்டுக்கு விற்றதுனால இவங்க பாதி முள்ளங்கி வயல்லே சத்துக்கு விட்டுட்டாங்க. அது மாதிரி முள்ளங்கி விட்டனால நமக்கு தக்காளியில் இவங்களுக்கு லாபம் கிடச்சிடும். அதனால் எப்போதுமே ஊடு பயிர் நட்டோம்னா விவசாயத்தை நஷ்டமே வராது நண்பர்கள். நீங்களும் ஊடு பயிர் செய்து பண்ணுங்கள்.